டெல்லியில் உச்சகட்ட பரபரப்பு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் மீது தடியடி பிரயோகம் மற்றும் புகை குண்டு வீச்சு. என்னதான் நடக்கிறது வாருங்கள் பார்த்து விடலாம். அதாவது கல்வி என்பது ஒரு இளைஞனுக்கும் ஒரு மாணவருக்கும் தற்போதுள்ள சூழலில் மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவன் அதிகாரி ஆக வேண்டும் என்று விடிய படித்து, அதாவது அதிகாரியாக என்று விடிய படித்து ஒரு தேர்வை எழுதி அதிலே வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட தேர்விலே ஒன்றிய அரசு, அதாவது நீட் வினாத்தாள் கசிவிலே மிகப்பெரிய ஒரு குளறுபடியை செய்திருக்கிறது. அந்த குளறுபடியை எதிர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து, அபிஜித் தீப்தி என்பவர் கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கடந்த சில மாதங்களாகவே முன்னெடுத்து வந்தார்கள். தற்போது இன்று காலை, அதாவது நாடாளுமன்றத்தை முற்றுகிட பார்த்திருக்கிறார்கள். அப்படி முற்றுகிடும் பொழுது போலீஸ்காரர்கள் அவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்தோடு மட்டுமல்லாமல் புகை குண்டையும் கண்ணீர் புகை குண்டையும் வீச்சிருக்கிறார்கள். இதனால் அங்கே டெல்லியில், நமது தலைநகரம் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. அதாவது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இலங்கையிலே அப்போது ஆண்ட மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை போல இப்போதும் இந்தியாவில் அப்படி ஒரு மாற்றம் நிகழுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. தோன்றவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இளைஞர்கள் ஒரு செயலை கையில் எடுத்து விட்டால் அந்த செயலை நடத்தி காட்டாமல் விடமாட்டார்கள் என்று கூட தோன்றுகிறது. ஒன்றிய அரசு, அதாவது தர்மேந்திர பிரதாப் அவர்கள் இப்பொழுது நம்முடைய அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். நம்மளோட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் ஜே.பி. நட்டாவை சந்திக்க இருக்கிறார்கள். இனி போக போக நம்மளுடைய அரசியல் களமும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டமும் மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு போராட்டமாக வெடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோடு இந்த சிந்தனை கிழமை என்கின்ற நிகழ்ச்சிகளை இணைந்திருங்கள். பல அரிய செய்திகளை உடனுக்குடன் தருவதில் நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கோடு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.